பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் கோவிலில் புரட்டாசி உற்சவத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திரளான பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து திருவிளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டனர். உலக நன்மை வேண்டி விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து அம்மனை போற்றி வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தசரா திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக தூத்துக்குடியில் அமைந்துள்ள கிராம தேவதையான மேலூர் பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோன்று ஆலய வளாகத்தில் மல்லிகை உள்ளிட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாலமுருகனுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பத்ரகாளியம்மன் மற்றும் பாலமுருகனை மனமுருக வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. வேதநாயகி அம்மன் சிவலிங்க பூஜை அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் அமைந்துள்ள தருமபுரீஸ்வரர் ஆலயத்தில் 18 கைகளுடன் கூடிய அஷ்டதபுஜ துர்கா மகாலட்சுமி சன்னதியில் சதசண்டி யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேத விற்பனர்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அம்மனுக்கு சுகாஷினி பூஜை, கன்னியா பூஜை, வடுக பூஜை ஆகியன நடத்தப்பட்டன. தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி கலைவிழாவை முன்னிட்டு அருள்மிகு பெரிய நாயகி அம்மனுக்கு சதஸ் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அம்பாளை தரிசனம் செய்த பக்தர்கள் பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெருமாள் மற்றும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கொடிமரத்தில் உற்சவ கொடி ஏற்றி மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. உபய நாச்சியார்கள் சமேதராக புறப்பட்ட மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்ததைத் தொடர்ந்து பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாட வீதிகளில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையப்ப சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்பாள் அருள் பாலித்தார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்பாளை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். நவராத்திரியை முன்னிட்டு கரூர் தேர்வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் துர்க்கை அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழாவையொட்டி அம்பாள் ஸ்ரீ பிராணாம்பிகை தாயார் வில் அம்புடன் ஸ்ரீ ராமர் அலங்காரத்தில் அருள் பாலித்தார். பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிராணாம்பிகை தாயாருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வணங்கி வழிபட்டனர்.